இலக்கணம் இரண்டாம் பருவம் இயல் 1 இலக்கிய வகை சொற்கள். இலக்கண வகை சொற்கள் பார்த்தீங்கன்னாக்க 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அதுபோலவே இலக்கிய வகை சொற்களும் 4 வகைப்படும். இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். சொல் சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஓர் எழுத்து தனித்து நின்றோ அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தோ பொருள் தருவது சொல்லுன்னு சொல்றோம். பூ, வா, அறம், புத்தகம். இந்த பூவும் வாவும் ஓர் எழுத்து மொழிகள். அதுபோலவே அறம், புத்தகம் இதெல்லாம் 3, 4 எழுத்து கொண்டவை. இவை அனைத்தும் பொருள் தருகின்றன. அதாவது இது போல ஒரு எழுத்து தனித்தும் ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தும் பொருள் தருவது சொல் எனப்படும். சொல்ல நம்ம வேற எப்படியெல்லாம் சொல்லலாம்னா மொழி, பதம், கிளவி அப்படின்னு சொல்லலாம். இலக்கண முறைப்படி சொல் 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல் அப்படின்னா என்னன்னா, ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் நம்ம பெயர் சொல்லுன்னு சொல்றோம். இது 6 வகைப்படும். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். வினைச்சொல் அப்படின்னா, வினைனா செயல், அதாவது செயலை குறிக்கிற சொல்லு வினைச்சொல். இந்த பெயர்ச்சொல், வினைச்சொல் இவற்றை சார்ந்து வருவது இடைச்சொல். இவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். அதுபோலவே இலக்கிய வகையிலும் சொற்கள் 4 வகைப்படும். இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். இயற்சொல் கடல், கப்பல், எழுதினான், படித்தான். இந்த சொற்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொருள் இயல்பாகவே எளிதில் விளங்குகிறது. எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் தான் இயற் சொற்கள்னு சொல்றோம். இயற் சொற்கள் 4 வகைப்படும். பெயர், வினை, இடை, உரி. அதாவது பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், இடை இயற்சொல், உரி இயற்சொல். மண், பொன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயர் இயற்சொல். மண்ணும் பொண்ணும் நார்மலாக என்ன சொல்லுவோம், இலக்கண வகையில் இதை பெயர் சொல்லுன்னு சொல்லுவோம். நடந்தான், வந்தான் இது வினை வினை இயற்சொல். இது படித்தாவே எளிமையாக நமக்கே புரியும். அவனை, அவனால் இடை இயற்சொல். இங்கே ஐன்ற இடை சொல் இருக்கு. இங்கே ஆள், ஐ, ஆள். மாநகர், மா அப்படின்னா பெரிய நகரம் அப்படின்னு அர்த்தம். இது உரி இயற்சொல். திரிசொல் வங்கூல், அலுவம், சாற்றினான், உருபயன். இது எல்லாமே இலக்கியங்களில் பயின்று வரும் சொற்கள். வங்கூல் அப்படின்னா காற்று, அலுவம்னா கடல், சாற்றினான்னா சொன்னான், உருபயன்னா மிகுந்த பயன். இது பார்த்தீங்க அப்படின்னா கற்றோர்க்கு மட்டுமே பொருள் விளங்குபவை. அதே போலவே இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் திரி சொற்கள்னு சொல்றோம். திரி சொற்களும் பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு 4 வகைப்படும். பெயர் திரைசொல், வினை திரிசொல், இடை திரிசொல், உரி திரிசொல். அலுவம், வங்கம். இது பார்த்தீங்கன்னா அலுவம் அப்படின்னா கடல்னு அர்த்தம், வங்கம் அப்படின்னா கப்பல்னு அர்த்தம். அப்போ இது பெயர் சொல்லுதானே, அப்போ பெயர் திரிசொல். இயம்பினான் அப்படின்னா சொன்னான், பயின்றால் இதெல்லாம் வினை திரிசொல். அன்ன, மான இது ஓம உருபு, இடை திரிசொல். போலன்றது நமக்கு தெரியும் ஓம உருபுன்னு. ஆனால் அன்ன, மான அப்படின்றதெல்லாம் இலக்கியங்களில் தான் இருக்கும். கூர்கலி இது உரி திரிசொல். திரிசொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள், பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு 2 வகைப்படுத்தலாம். வங்கம், அம்பி, நாவாய் போன்ற பல திரி சொற்கள் கப்பல் அப்படின்ற ஒரே பொருளை தர்றதுனால ஒரு பொருள் குறித்த பல திரி சொல். இதழ் அப்படின்ற ஒரு திரி சொல் பூவின் இதழ், உதடு, கண்ணிமை, பனையேடு, நாளிதழ் ஆகிய பல பொருளை தருவதால பரப்பொருள் குறித்த ஒரு திரிசொல். திசைச்சொல் அப்படின்னா என்னன்னா, வடமொழி தவிர மற்ற மொழிகளிலிருந்து தமிழில் வழங்கப்பட்ட சொற்கள். வடமொழினா என்ன அப்படின்னாக்கா சமஸ்கிருதம்.
சாவி, ஜன்னல், பண்டிகை, ரயில் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல. பிற மொழிகளில் இருந்து தமிழில் வழங்கி வருபவையாகும். இவ்வாறு வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள்னு சொல்லுவோம். முற்காலத்தில் பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வழங்கிய கேணினா கிணறுன்னு அர்த்தம், பெற்றம், பசு போன்ற சொற்களையும் திசை சொற்கள் என்றே வழங்கினர். வட சொல் என்ன சொன்னோம்? வடமொழி தவிர மற்ற சொற்கள்ல இருந்து வந்ததுன்னா அது திசை சொற்கள். இப்போ வடமொழியிலிருந்து வந்தால் அது வட சொல். வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் இந்த சொற்கள் தமிழில் வழக்கத்தில் இருக்குது. இருந்தாலும் அவை தமிழ் சொற்கள் அல்ல. இவை வடமொழி எனப்படும் சமஸ்கிருத மொழி சொற்கள். இவ்வாறு வடமொழியிலிருந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் என்ன சொல்றோம்? வட சொற்கள்னு சொல்லுவோம். வட சொற்களை 2 வகைப்படுத்தலாம், தற்சமம், தற்பவம். இது பாருங்க, தற் சமம் வந்துருச்சு. வடமொழியில் இருக்கிறத அப்படியே நம்ம பயன்படுத்தினோம்னா அது தற்சமம். தற்பவம் அப்படின்னாக்க வடமொழியில இருக்கிறத தமிழ் எழுத்துக்களால எழுதணும் அப்படின்னா அது தற்பவம். கமலம், அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை தற்சமம் அப்படின்னு சொல்றோம். லட்சுமி என்பதை தமிழில் என்ன எப்படி எழுதுறோம்? இலக்கு மீன் எழுதுறோம். விஷம் அப்படின்றத விடம் எழுதுறோம். பாருங்க, இது வடமொழி சொல். நாம இதுக்கு தமிழ் எழுத்தை பயன்படுத்தி விடம் அப்படின்னு எழுதுறோம். இந்த மாதிரி மாற்றி எழுதுறத தற்பவம். சரியான விடை. எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் என்ன சொல்லும்? இயற் சொல்லுன்னு சொல்லுவோம். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிசொல். அதாவது திரிசொல்லுல 2 வகை இருக்குது. அது ஒரு பொருள் தரும் பல திரிசொல், பல பொருள் தரும் ஒரு திரிசொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். இயற் சொல் அப்படின்னாக்க சோறு. திரிசொல் அலுவம். அலுவம்னா கடல்னு அர்த்தம். இது இலக்கியங்களில் மட்டுமே காணப்படுவது. மேலும் கற்றவர்களுக்கு மட்டுமே பொருள் விளங்குவது. அதனால அது திரிசொல்னு சொல்றோம். திசை சொல் பார்த்தீங்கன்னா பெற்றம். பெற்றம்னா பசுன்னு அர்த்தம். இதே மாதிரி கேணி, கிணறு இதெல்லாம் திசை சொற்கள். வட சொல் இரத்தம். அறிந்து பயன்படுத்துவோம். காலம் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நடந்த செயலை குறிப்பது இறந்த காலம். பார்த்தான், ஆடினால், பறந்தது. நடக்கின்ற செயலை குறிப்பது நிகழ்காலம். இப்போ நடந்துட்டு இருக்கிறது, பிரசன்ட் டென்ஸ். பார்க்கிறான், ஆடுகின்றால், பறக்கின்றது. நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது எதிர்காலம். காண்பான், ஆடுவாள், பறக்கும். வேர்ச்சொல் நட அப்படின்னா இறந்த காலத்துல நடந்தால் சொல்லுவோம். நிகழ்காலம் நடக்கிறாள், எதிர்காலம் நடப்பாள். வேர்ச்சொல் எழுது. இறந்த காலம் என்ன சொல்லுவோம்? எழுதினால். நிகழ்காலம் எழுதுகிறாள், எதிர்காலம் எழுதுவாள். அதே மாதிரி ஓடுக்கு ஓடினால், ஓடுகிறாள், ஓடுவாள். சிரிக்கு சிரித்தால், சிரிக்கின்றாள், சிரிப்பாள். பிடிக்கு பிடித்தால், பிடிக்கிறாள், பிடிப்பாள். அதே மாதிரி இறங்கு இறங்கினால், இறங்குகிறாள், இறங்குவாள். பொருத்தமான காலம் அமையுமாறு தெரித்து எழுதுக. அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவானா? வருவான்ன்றது எதிர்காலம். அப்ப வந்தான் தான் சொல்லணும். கண்மணி நாளை பாடம் படித்தாள். படித்தால் இறந்த காலம். படிப்பால் தான் சொல்லணும். மாடுகள் இப்பொழுது புல் மேயும். மேயும் எதிர்காலம். என்ன வரும் அப்படின்னா இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்ல மேய்கிறது. ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்தினார், இல்ல நடத்துவார். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம்.
செல்கிறோம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். தேங்க்யூ.